வராகி தாயே போற்றி போற்றி. என் செல்லப்பிள்ளையே, உன்னிடம் ஒரு உண்மையை சொல்வதற்காகவே இந்த வராகி அம்மா தவித்து கொண்டிருந்தேன், காத்து கொண்டிருந்தேன். நீ எப்போதும் இன்னொருவரை உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து அவர்களைப் போல நமக்கு வாழ்க்கை அமையவில்லை, அவர்களைப் போல நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என யோசிக்கிறாய்தானே? இந்த உலகில் உன்னை போல் இன்னொருவரை காண்பதென்பது முடியாத ஒரு விஷயம்தானே? உன்னை போன்ற முகத்தோற்றத்தோடு இந்த உலகில் நீ யாரையாவது பார்த்திருக்கிறாயா? அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இன்னொருவர் வாழ்க்கையைப் போல உன் வாழ்க்கையை அமைய வேண்டும் என யோசிக்கிறாய்? யார் உன்னை நல்லவன் என சொன்னாலும் அவர்கள் பேச்சை கேட்க வேண்டாம். ஆனால் யார் உன்னை குறை சொல்கிறார்களோ அவர்கள் சொல்வதை நன்றாக உற்று கவனித்து கேள். அதன் மூலம் நீ உன்னை சரி செய்து கொள்ளலாம், செதுக்கிக் கொள்ளலாம். கடந்து போகும் நொடிகளில் எல்லாம் வாழ்வது வாழ்க்கை கிடையாது. கடக்கவே முடியாத நொடிகளிலும் அதை கடந்து வாழ்ந்து ஜெயிப்பதுதான் வாழ்க்கை. கண்டிப்பாக உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்வேன். நீ எப்போதும் எதை நினைத்தும் அலட்சியமாக இருக்காதே. உன் வாழ்வில் வெற்றியை தர நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. உன் விதியை மாற்றி உனக்கான விஷயங்களை வெற்றிகரமாக அமைத்து தருவேன். உன் வாழ்க்கை முழுவதையும் நீ என்னிடம் சமர்ப்பித்து விட்டு மௌனமாக இருந்தாலே போதும். உன் வேண்டுதல் பலிக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செய்து கொள்வேன். இத்தனை காலமாக உன் வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது என்பது எனக்கு தெரியும். நீ புன்னகையோடு இருந்தாலே இந்த வாழ்க்கையை அழகானதாக நான் ஆக்கி விட்டுடுவேன். உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களை போக்கி உனக்கு இஷ்டமான விஷயங்களை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் என் செல்லமே. நீ வாழப்போகும் கொஞ்ச நாட்களையும் மிகவும் மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். நீ யாரிடமும் கெஞ்சாமல், யாருக்கும் அஞ்சாமல், எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷமாக இருக்க தயாராகு. எல்லா விஷயங்களையும் உன்னால் மாற்ற முடியாதுதான். ஆனால் இந்த வராகி அம்மாவின் துணையோடு உன் வாழ்வில் நீ நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து சாதித்து கொள்ள முடியும். எப்போதும் எதுவுமே அவ்வளவுதான் என நினைக்காதே. நீயே யோசிக்காத சமயத்தில், நீயே எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ எதிர்பார்ப்பது போல உன் வாழ்க்கையில் எல்லாமே அமையவில்லை என்றாலும் நீ மனது வைத்தால், நீ முயற்சி செய்தால் அனைத்தும் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்தது போல உனக்கு அமையும். உண்மையான மாற்றத்தை உன் வாழ்வில் நான் கொண்டு வரப்போகிறேன். அதற்கு முதலில் உன் மனதில் நீ மாற்றத்தை உருவாக்க வேண்டும். நீ எப்போதும் இந்த வாழ்க்கையை நினைத்து பயம் கொள்ள வேண்டாம். நான் உனக்கு அமைத்து கொடுத்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் பொறுமையின் மூலமாக தான் நீ பொக்கிஷத்தை பெறப்போகிறாய். நீயாகவே உன்னை முடக்கி கொள்ளாமல் தைரியமாக தலை நிமிர்ந்து எழுந்து நில். உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் கூடிய சீக்கிரம் வெற்றிகரமாக நான் முடித்து கொடுப்பேன். விரைவாகவே நீ விரும்பிய நிலையை அடைவாய் என் செல்லமே. எதை பற்றியும் யோசிக்காமல் அவசரப்பட்டு கோபப்படாதே. எல்லாவற்றையும் யோசித்து எதுவும் பேசாமல் மௌனமாய் இருந்து உனக்கான காரியங்களை மட்டும் கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்து கொள்ள தயாராகு. இந்த உலகம் உன்னால் பயன் கிடைக்கும் வரை உன்னை நல்லவன் வல்லவன் என பெருமையாக பேசும். நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலும் அவர்களுக்கு எதுவும் பலன் இல்லை என்றால் உன்னை கெட்டவனாகவும் தப்பானவனாகவும் தான் இந்த உலகம் பேசும். தேவைக்குதான் உன்னை பெரிதாக நினைப்பார்கள். எல்லாரும் உன்னை பொறுமையாக இருக்க சொல்வார்கள். ஆனால் நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் என்பது இங்கு யாருக்கும் தெரியாது என் செல்லமே. உன் கஷ்டத்தை போக்கவும் கவலையை தீர்க்கவும் தான் இந்த வராகி அம்மா நான் வந்துள்ளேன். உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் அதற்கு பதில் சொல்லும்படி நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருப்பதற்காக நான் வந்துவிட்டேன் அல்லவா? உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ ஒருபோதும் மறவாதே. உன்னுடைய எண்ணங்களை நல்லபடியாக அமைத்து கொடுத்து உன்னுடைய முயற்சிகளிலெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ இன்பமாய் மனமகிழ்ந்து வாழும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்து கொள்கிறேன். நீ என்னை பார்க்கும்
என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் இந்த நொடியிலிருந்தே உன் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான நல்வழியை காட்டுவேன். லட்சியம் என்கிற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உனக்கென ஒரு லட்சியத்தை உயர்வானதாக வைத்துக்கொண்டு முயற்சி செய். நீ பெரிதாக பணக்காரனாக வாழ வேண்டும் என ஆசைப்படவில்லை. யாரிடமும் கையேந்தாமல் சுய முயற்சியால் வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய்? இதோ நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராகவே இருக்கிறேன். எப்போதும் இந்த உலகத்து மனிதர்களை புரிந்து நடந்து கொள். நீ அடுத்தவர்களுக்கு கடன் கேட்கிறார்களே, உதவி கேட்கிறார்களே என காசு கொடுத்தால் காசு கொடுத்து போனே தான் உனக்கு அவர்களை பற்றிய உண்மை புரிய வரும். காசு கொடுத்தால் எவ்வளவு முட்டாளாக நீ இருந்திருக்கிறாய் என்பது உனக்கு புரிய வரும். கொடுத்த காசை திரும்பி கேட்டால் அவர்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாய் சமாளிக்கிறார்கள் என்பது உனக்கு புரிய வரும் என் செல்லமே. இந்த உலகத்தையும் இந்த உலகத்து மனிதர்களையும் நீ புரிந்து நடந்து கொள். இந்த உலகில் திரும்பி வைக்கிற அளவுக்கு அழகான முகம் பல பேருக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதரை பற்றி திரும்ப நினைக்கும் அளவுக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்ல குணம் இருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள பிள்ளையாக நீயும் மாறிவிடு என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையும் விட்டு கொடுத்தலும் மிகவும் அவசியம். எப்போதும் பொறுமையான பிள்ளையாக விட்டு கொடுத்து அனுசரித்து போகும் பிள்ளையாக இருந்துவிடு. அன்புக்கு எல்லையும் இல்லை, எதிரியும் இல்லை. எல்லாரிடமும் அன்பு வை, ஆனால் அளவோடு நம்பிக்கை வை என் செல்லமே. 1000 உறவுகள் இருந்தும் கூட உன் வாழ்க்கையில் நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய், தனிமையாய் உணர்கிறாய் என்றால் அதில் ஒருவரும் உனக்கானவர்களாய் நல்லவர்களாய் இல்லை என்று தானே அர்த்தம். வாழ்க்கையில் எப்போதும் நமக்கு என்ன இருக்கிறது என்பதை பார்க்காதே. உன்னை நம்பி யார் இருக்கிறார்கள், உன் வாழ்க்கைக்காக யார் காத்திருக்கிறார்கள் என பார். உன் வாழ்க்கையில் உன்னை நம்பி இருக்கும் மனிதர்களை நீ யோசித்து பார்த்தாலே உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக உனக்கு தோன்றிவிடும் என் செல்லமே. இந்த உலகத்தில் வானத்தில் ஒரே நேரத்தில் 1000 பறவைகள் பறந்தாலும் கூட ஒன்றோடு ஒன்று முட்டி மோதிக்கொண்டதாக சரித்திரமில்லை. ஆனால் 6 அறிவு கொண்ட மனிதன் கொஞ்சம் கூட்டம் அதிகமானாலும் ஒருத்தரை ஒருத்தர் இழித்து கொண்டும் முண்டி அடித்து கொண்டும் பொறுமை இல்லாதவர்களாக பொறுப்பற்றவர்களாக இருப்பதை பார்க்கும்போது நான் என்ன சொல்வது? 6 அறிவு மனிதன் எங்கே? அதையும் குறைவாக உள்ள பறவைகள் எங்கே? இந்த உலகில் நீதான் எப்போதும் உன் தனித்திறமையையும் தனித்துவத்தையும் பயன்படுத்தி ஜெயிக்க வேண்டும். உனக்காக எதுவும் செய்து தர இங்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள் என் செல்லமே. இந்த உலகத்தில் யாரை நம்புவது என்ற சந்தேகம் உனக்கு வரும்போதெல்லாம் உன்னை மட்டுமே நீ நம்பி தன்னம்பிக்கையோடு வாழ பழகு. தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். உன் வாழ்வில் நீ ஜெயிப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன்னை ஒருவர் மதிக்கவில்லையே என நினைப்பது முட்டாள்தனம்தானே. உண்மையில் உன் மதிப்பு அவர்களுக்கு புரியவில்லை என்பதே உண்மை. யார் உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும், மரியாதை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீ அதை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை உன் இஷ்டத்திற்கு நீ நினைத்தது போல சிறப்பாக சரியாக வாழ்ந்து விட்டு போ. குறைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவோடு வாழ்வதுதான் வாழ்க்கை. வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் உன்னால் நிறைவாக நிம்மதியாக வாழ முடியாது என் செல்லமே. எல்லா குறைகளையும் சரி செய்து உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன் என நம்பிக்கையோடு காத்திரு. நல்லது நிச்சயம் நடக்கும்.